சுத்தமாக இருக்கக்கூடிய கோவில் சுவற்றில் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாக் பீஸால் எக்ஸாம் நம்பரை எழுதணுன்னா நம்ம பாஸ் ஆகிடுவோன்ற ஒரு விதமான நம்பிக்கை. இதுவுமே சில கோவிலில் வந்து அந்த மாதிரி எழுதினாலே நாங்கள் பாஸ் ஆகிடுவோன்ற பதிவுகள்லாம் நம்ம பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க ஆன்மீகத்தை. இப்போ எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் தனியாக வீட்டில் இருக்கேன்னா எனக்கு பதட்டம் இருக்கும். எங்கள் அப்பா என் கூட இருக்காருன்னா என்னை அறியாமல் ஒரு மிகப்பெரிய தைரியம் எனக்குள்ள வரும். ஆனால் அந்த நோய் சரியாகணும், உடல்நிலை சரியாகணும் அப்படின்னா நான் மருந்து எடுத்துக்கிட்டால் தான் முடியும். அதே மாதிரி நம்ம தேர்வுக்கு தயாராகும் போது நம்மை அறியாமல் பதட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ இறைவனை வேண்டிக்கிட்டு போகும்பொழுது இறைவன் அப்பாவாக என்றும் நம்மோடு துணை இருப்பார். வள்ளுவர் அழகாக சொல்வார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலி தரும். இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உண்மையாக முயற்சி செய்கின்ற ஒருவனுக்கு இறைவன் என்றும் துணை நிற்பார். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர வேறு இது பொருளில் நம்ம ஆன்மீகத்தில் எடுத்துக்கூடாது. அதில் முழுமையாக முயற்சி செய்யுங்க. உங்களுடைய பதட்டத்தை போக்கி வெற்றி அடைவதற்கு இறைவன் என்றும் பக்கபலமாக இருப்பான். நன்றி, வணக்கம்.